இந்த பாடல் மூலம் தொல்காப்பியர் என்ன சொல்கிறாருன்னா 1 முதல் 6 அறிவு உள்ள உயிரினங்களை என்ன செய்யார், வகைப்படுத்தி தொடர்புபடுத்தி காட்டுறாரு. அதை தான் நம்ம என்ன செய்கிறோம் இந்த பாடலில் பார்க்குறோம். ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே அப்படின்னா ஒரு அறிவுள்ள உயிரினங்களை குறிப்பிடாரு. அறிவுள்ள உயிரினங்கள் எதை மட்டும் அறியும், உடலால் மட்டும் அறிவன. அது உடலால் மட்டும் அறிவன தொடு உணர்வு மட்டும் உடையது. அதான் ஓரறிவு உயிரினங்கள். அந்த ஓரறிவு உயிரினங்கள் எதெல்லாம் அப்படின்னா புல் சொல்லலாம், மரம் சொல்லலாம், அமீபாவோட என்ன சொல்லலாம். இதை தான் என்ன சொல்லலாம் ஓரறிவு உயிரினங்கள். அடுத்தது பாரு, 2 அறிவதுவே அதனோட நாவே அப்படிங்காரு. 2 வரும்போது ஒன்று எதாக இருக்கும் தொடு உணர்வு, இன்னொன்று என்னதான் இருக்கும் நாவே அப்படிங்கார். நாவு எது, சுவைத்தல். புரியுதா? அப்போ உடல் நாவால் அறிவன. அந்த தான் ஈரறிவு உயிரினங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அது எதெல்லாம் வரும், உற்றறிதலும் சுவைத்தலும். அது எதெல்லாம் உயிரினங்கள்னால் நத்தையும் சிப்பியும் சொல்லலாம். புரியுதா? அடுத்தது என்ன சொல்கிறாரு, 3 அறிவதுவே அவற்றோடு மூக்கே அப்படிங்காரு. 3 அறிவது 3 இது வரக்கூடியது. மூவறிவு உயிரினங்கள் 3. அது எதெல்லாம் வரணும், உடல் ஒன்று தொடு உணர்வு உற்றறிதல், இன்னொன்று சுவைத்தல் நாக்கு. அடுத்தது 3வது ஒன்று என்ன சொல்லார், நுகர்தல் மூக்கால். அதான் மூக்கால் அறிதல் இது நுகர்தல். அது எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரையானும் எறும்பும் அதுக்கு சொல்கிறாரு. புரியுதா? அடுத்தது 4 அறிவதுவே அவற்றோடு என்னது கண்ணே அப்படிங்காரு. அதில் எதை வரும், தொடு உணர்வு வரும், உற்றறிதல் உடல். அடுத்தது நாக்கு சுவைத்தல், அடுத்து மூக்கு நுகர்தல். அடுத்தது எதை சேர்க்குறாரு, காணுதல் கண்ணே. அது கண்ணு. புரியுதா? காணுதலில் வரும். இந்த 4 வரும்போது அது எதெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு எதெல்லாம் வருது, நண்டும் தும்பியும் வருது. புரியுதா? நண்டும் தும்பியும் வரக்கூடியது. இது 4 அறிவு உயிரினங்கள். அடுத்தது 5 அறிவது அவற்றோட செவியே அப்படிங்காரு. 5 என்ன வருதோ 5 இது வரணும். அப்படி தானே. 1 உற்றறிதல், 2 சுவைப்பது, அடுத்தது மூக்கு நுகர்வது, அடுத்தது கண்ணு காண்பது, அடுத்தது காது தானே. செவின்னா என்னது, காது என்னது, கேட்பது. புரியுதா? கேட்பதை குறிப்பிட. அப்போ 5 வருதா. அந்த 5 அறிவு எதெல்லாம் அப்படின்னா பறவையும் விலங்குகளும் வரும். அதில் எது வரும், பறவையும் விலங்குகளும் வரும். அடுத்தது 6 அறிவது அவற்றோட மனநே அப்படிங்காரு. அது எதெல்லாம், நுகர்தல். புரியுதா? உடல் உற்றறிதல், அடுத்தது நாக்கு சுவைப்பது, மூக்கு நுகர்வது, கண்ணு காண்பது, காது கேட்பது, அடுத்தது மனத்தால் பகுத்தறியக்கூடிய தன்மை உடையது, பகுத்தறிவு தன்மை. இது 6 அறிவு உயிரினம். 6 அறிவு உயிரினம் யாரு, மனிதர்கள். புரியுதா? மனிதர்களை குறிப்பிடும். புரியுதா? இப்படி என்ன செய்யாரு, 6 அறிவு உயிரினங்களை வகைப்படுத்த. ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு அப்படின்னு என்ன செய்யாரு நெறிப்படுத்தி காட்டுறாரு. புரியுதா?